தமிழிலிருந்து பிறந்ததான கன்னடம் அப்படின்னு சொல்றாரு. அது அவ்வளவு எளிமையா கடந்து போக முடியாது. அங்க நிறைய அரசியல் கட்சிகள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. திரைப்பட அமைப்பினரே பயங்கர எதிர்ப்பு தெரிவிச்சு அதுக்கு மன்னிப்பு கேட்கணுங்கிறாங்க. எதுல இருந்தும் எதுவும் பிறக்கல, அதுதான் உண்மை. வரலாற்று உண்மைன்னு இப்ப அவங்க சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, நீங்க அவர்கிட்ட போய் எப்படி மன்னிப்பு கேட்க வேண்டும்னு டிபேட்ல நீங்க சொல்றீங்க. நீங்க யோசிச்சு தானே பேசணும். போற போக்குல சொல்லிட்டு போகாதீங்க. நீங்க நிதானமா யோசிங்க. அவர் இன்னொன்னு சொல்றாரு, அவர் மன்னிப்பு கேட்க கூடாது. இதுல திமுக சைட்ல இருந்து எதுவும் வந்த மாதிரி நான் பார்க்கல. கமல் சிறந்த நடிகர், நீங்க திரையில நடிச்சுக்கோங்க, இங்க நடிக்காதீங்க. நீங்க உங்க பட லாபத்துக்காக ஒரு ப்ரமோஷனலா நீங்க பண்ண முயற்சி பண்ணாதீங்க. அதாவது ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணணும், அதுல நீங்க குளிர் காய்வீங்க, உங்க படம் ஓடணும். அவருக்கு ப்ரமோஷன், கமலஹாசனுக்கு எல்லா இடத்துலையும் ஒரு சிக்கலை உருவாக்கிட்டு தூண்டில போட்டுட்டு அவர் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கார். தமிழ் காட்டுமிராண்டி மொழின்னு சொன்ன பெரியார தான் நீங்க வச்சிருக்கீங்க உங்க தலைவரா. உறவுகளை அறுத்து விடுறதா அமையக்கூடாது. உங்க அரசியலுக்கோ இதை பயன்படுத்தாதீங்க. எங்க மொழியை விட்டுடுங்க நான் கேட்கிறேன். திருமாவளவனை கேட்டா அவர் வரலாறு தானே பேசியிருக்கிறார். அவர் வரலாறு பேசியிருக்காருன்னு சொல்றீங்க, எங்க ஆதாரம்? சொல்றாரு சீமான், நீங்க படத்தோட சண்டை போடாதீங்க, படையெடுத்துட்டு வாங்க. என்ன சிவில் வாரா வரணும்? இங்க பாமர மக்களுக்கு கூட இந்த அறிவு இருக்கும். நீங்க மொழியியல் அறிஞர்கள் மாதிரி பேசாதீங்க. இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் லயோலா கல்லூரியின் முன்னாள் பேராசிரியர் மற்றும் எழுத்தாளர் திருமதி ஜோசபின் ஜெயசாந்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் அவருடைய பட ப்ரமோஷன்ல பேசும்போது கன்னட மொழி அப்படின்றது தமிழிலிருந்து வந்தது தான், நாம் எல்லாம் ஒரு குடும்பம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. ஆனால் அது ஒரு சிம்பிளான ஒரு விஷயமும் நிதர்சனமாக இவ்வளோ வருஷமாக எல்லாரும் கேட்ட ஒரு விஷயமா இருந்தாலும், ஆனால் அதற்கு கர்நாடகாவுடைய முதலமைச்சர் சித்தராமையா அதை ஒரு பெரிய விஷயமா அவர் கையில் எடுத்ததை பார்க்க முடியுது. அந்த படத்தையும் அங்கே ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்கு. ஒரு பேராசிரியரை நீங்கள் கமலுடைய கருத்து சரியாக இருக்குன்னு. அதாவது இதுல முதல்ல நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். இப்ப கமல் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா, அவரு ரொம்ப யதார்த்தமா என்னுடைய இன்னொரு குடும்பம், பாசத்துக்குரிய இன்னொரு குடும்பம்னா அந்த சிவராஜ், அந்த ராஜ்குமாருடைய மகனா சொல்றாரு. அது வரைக்கும் சந்தோஷம். அது நீங்க உண்மையா சொல்றீங்களா அல்லது உங்க பட ப்ரமோஷன் அதெல்லாம் வேற. கர்நாடகா படம் கூடன்னு அதுக்குள்ள வரல. ஆனால் அவர் தமிழிலிருந்து, நான் எதை சொல்கிறேன்னா, தமிழிலிருந்து பிறந்ததான கன்னடம் அப்படின்னு சொல்கிறார். அது அவ்வளோ எளிமையாக கடந்து போக முடியாது. இப்போது சீதாராமையா சொல்கிறது அது நம்ம அடுத்து வர்றோம். அங்கே நிறைய அரசியல் கட்சிகள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. கன்னட திரைப்பட அமைப்பினரே பயங்கர எதிர்ப்பு தெரிவித்து அதுக்கு மன்னிப்பு கேட்கணுங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 4 மொழி குடும்பம் இருக்குது. அதில் பழமையான அந்த இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்தில் இந்தோ ஆரிய மொழி குடும்பம், சமஸ்கிருதம்லாம் அதில் வருது. அதுக்கு அடுத்து வர்றது திராவிட மொழி குடும்பம். எந்த மொழியறிஞர், அதாவது நல்லா படித்து கற்று தேர்ந்து வந்த மொழியறிஞர்கள் அவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஒரு விஷயம் தெளிவாக சொல்லுவாங்க. சில பேர் அதையும் பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, புரோட்டோ டிராவிடியன் லாங்குவேஜ்னு ஒன்று இருந்தது. அது பழைய ஒரு தொல் திராவிட மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் எல்லாம் கிளைத்து வருது. எதுல இருந்தும் எதுவும் பிறக்கல, அதுதான் உண்மை. வரலாற்று உண்மைன்னு இப்போ அவங்க சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, அதுல இருந்து சில மொழிகள் கிளைத்து வருது. அதுல தமிழோட சிறப்பு என்னன்னா, ஒரு 80% ஒரு ரூட் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, வேர்ச்சொற்கள். அப்போ அந்த தொல் திராவிட மொழியில 80% 80 விழுக்காடு வேர்ச்சொற்களை தமிழ் தக்க வச்சுக்குது. கன்னடம் சொல்லும் பொழுது மலையாளம் ரொம்ப பின்னால தான். நீங்கள் ஏன்னா நீங்கள் சேர சோழ நாடுன்னு தான் சொல்லுவாங்க. எங்கேயாவது அது எருமை நாடுன்னு முன்னால் சொல்லியிருக்காங்க மைசூரை. எங்கேயுமே பெரிய பதிவு நம்ம பார்க்க முடியாது. சேர மன்னர்களே தமிழ் இலக்கியம் படைச்சிருக்காங்க. அவங்க ரொம்ப பின்னால் தான் சமஸ்கிருதத்தை நிறைய உள்வாங்கியிருப்பாங்க. ஆனால் நிறைய அந்த வேர்ச்சொற்கள் அங்கே இருக்கும். கன்னடம் இப்போ சொல்கிறாங்க 800களில் தான் பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மை இல்லை. 1800 வருஷத்துக்கு முன்னாடியே அது மூவா எழுதுறார். அவருடைய தமிழ் இலக்கிய வரலாறுல அது சாகித்ய அகாடமியுடைய வெளியீடு. அது நம்ம ஏற்றுக்கிடலாம். மூவா எழுதுறாரு. 1500 வருஷத்துக்கு முன்னாடியே நிறைய சமஸ்கிருதத்தை உள்வாங்கிக்கிட்டு இந்த தொல் திராவிட மொழியிலிருந்து ஒரு 60% இருக்கலாம் எடுத்துக்கிட்டு, அப்போ மற்றதெல்லாம் அந்த சமஸ்கிருதத்துலேருந்து வந்த சொற்கள். அது ஒரு தனி மொழியாக இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு சகோதர மொழின்னு சொல்லலாம்.
இதிலிருந்து அது பிறந்தது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ நான் தமிழ் பேராசிரியர்னா எனக்கு தமிழ் தாய்மொழி, நான் பேராசிரியராக இல்லைன்னா கூட அது எனக்கு கண்டிப்பாக எனக்கு எங்கள் அம்மா மாதிரி. அதுக்காக என்னுடைய ஒரு சகோதர மொழி, ஒரு சகோதரர் குடும்பம் அப்படி சொல்லலாமே தவிர, எங்கள் அம்மாவுக்கு தான் இவங்க பிறந்தாங்க, நான் ஒரு இதுக்கு ஒரு உரிமை கொண்டாடவோ நான் பெருமையாக பேசவோ ஒன்றுமே கிடையாது. அது முழுக்க வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது தவறு. நீங்கள் யாரை வேணால் தெளிவுபடுத்த சொல்லலாம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எடுத்ததுமே தேவனைய பாவனார் சொல்கிறாரு, மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளையை எல்லாருமே சொல்கிறாங்க. அதில் எனக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருக்குது. அவர் இப்போ வந்து 19th செஞ்சுரியில் தான் அவர் எழுதுறார், சரிங்களா? அதில் அவருடைய கருத்தை அவர் சொல்கிறார், அதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. அது தமிழ் தாய் வாழ்த்தா மாற்றுறாங்க. அதிலே ரெண்டு விஷயம் இருந்தது. இன்னொருத்தருக்காக, அதாவது கரந்தை தமிழ் சங்கத்தை சேர்ந்த ஒரு கவிஞர் எழுதுனா ஒரு பாடல் கூட வைக்கலாம், வான் உயர்ந்த அந்த பொதிகை மலையில் பிறந்த தமிழே. அதில் எங்கேயுமே மற்ற மொழிகள் பற்றி இல்லை. இவருடைய பெருமையை பாடும் பொழுது, மொழியை பாடும் பொழுது ஒரு அதீத அன்புனால, ஒரு பாசத்தில் இந்த கன்னடமும் களி தெலுங்கும் கவின் மலையாளமும் உன் உதரத்து பிறந்தாலும் நீ இன்னும் சீரழிமை தரம் இது இல்லாமல் நீ இருக்கிற. அதில் அடுத்து ஒன்று வருது, ஆரியம் போல் வழக்கொழிந்து நீ போகாமல் இருக்கிறாய்னு. இதை யாரும் பேசுறது கிடையாது. ஏன்னா ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனை வர வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் கலைஞர் கருணாநிதி முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் வந்து இதை தமிழ்தாய் வாழ்த்தை அறிவிக்கும் பொழுது கூட அதை எடுத்துட்டார். தேவையில்லைன்னு நினச்சிருக்கலாம், ஏன்னா இது போதும் அப்படின்னு. அப்போ அதில் வந்து அவர் எழுதிட்டாருங்கிறதுனாலே அதை அறுதிட்டு அவர் ஒருத்தர். நீங்கள் சீமான் சகோதரர் மேலே எனக்கு வேறு மரியாதை இருக்கும். நீங்கள் உயிர்மை நேசம் பேசுகிறீங்க, தமிழ் இதெல்லாம் பேசுகிறீங்க, ஆனால் இதுதான் வரலாறுங்கிறீங்க. போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறீங்க. அவர் பேசினார் மனோன்மணியம், அது உறுதியான கருத்து கிடையாது. அவரும் அவருடைய இலக்கியம், அந்த இலக்கியத்தில் அவர் அந்த பாட்டு தமிழ்தாய் வாழ்த்துல ஒரு அதீத அன்புல அவர் எழுதினது. இன்னொரு சந்தேகம் வந்து, இப்போ தமிழ் வந்து பல வருடங்களாய் இந்த 3-4 மொழிகள் வந்து அதுலேருந்து மருவி வந்ததுன்னு சொல்லப்படும் போது, அப்போ அந்த மொழிகள் பேசும் மக்கள் இருப்பாங்க இல்லை, அது என்ன கேட்கணும், அங்கே திடீர்னு வானத்துலேருந்து குதிச்சுட்டு வந்துட்டாங்களா? அவங்களுக்கு அப்போ ஏதோ ஒரு மொழி இதில் தான் அவங்க ட்ராவல் பண்ணிட்டு எங்கேருந்தோ கட்டாயி தான் இந்த மெயின் லாங்குவேஜ்க்கு வந்து அவங்க மாறி இருப்பாங்கன்றது இருக்கு. அப்போ அந்த மக்களுடைய எல்லா முன்மொழியும் தமிழாக தான் இருந்திருக்குமா? அதனுடைய அந்த ஸ்டார்ட் எங்கேருந்து ஆரம்பிச்சது? ஏன்னா மொழியில மட்டும் இல்லாமல் அந்த மொழி வந்து மக்களையும் இன்க்ளூட் பண்ணது இல்லையா? ஸோ அது ஒரு டவுட் இல்லை, ஒரு இதாக இருக்குது. ஆமாம், அதுதான் அந்த புரோட்டோ டிரெவிடியன் லாங்குவேஜ் சொல்கிறாங்கல்ல, மொழியியலார் எல்லாம் அதான் திருப்பி சொல்கிறாங்க. அது ஒரு திராவிட மொழி குடும்பம்னு ஒன்று இருக்குது. அங்கே அந்த இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்தில் சமஸ்கிருதம் வருது. நான் இன்னும் ஒன்று சொல்கிறேன், இவங்க வந்து ஒரு வார்த்தை விடுறாங்க, அந்த நாகப்பிரசன்னா என்ற நீதியரசர் வந்து இவர் மன்னிப்பு கேட்கக்கூடாது, அவர் விளக்கம் கொடுக்கட்டும், இவர் மொழியியல் அறிஞரார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. விளக்கம் யார் கொடுக்கணும்? ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது நீங்கள், தமிழ்ல இருந்து பிறந்ததுன்னு. அப்போ அதுதான் உண்மைனா நீங்கள் தான் அந்த வரலாற்று ரீதியான விளக்கத்தை, கமலோ அல்லது கமலுக்கு உறுதுணையாக வர்ற எந்த அரசியல் கட்சி தலைவர்களோ, இதில் பொதுமக்கள் யாரும் வரல. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது இங்கே அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களோ தான் சொல்லணும் யாராக இருந்தாலும். அதை விட்டுட்டு நீங்கள் சொல்லுங்கள் கன்னடம் வந்து தமிழ்ல இருந்து பிறக்கலன்னு அவங்க சொல்லவே இல்லையே. கன்னடம் தமிழ்ல இருந்து நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க. அதை விட்டுட்டு அப்படியே நழுவி போயிட்டுருங்க. விட்டா உள்துறை அமைச்சர் மாண்புக்குரிய அமித்ஷா வந்து ஒரு இடத்துல சொன்னாருங்கிறாங்க, சமஸ்கிருதத்திலிருந்து அநேக மொழிகள்னா மெனி லாங்குவேஜஸ், நாட் ஆல் லாங்குவேஜஸ் இன் இந்தியா கிடையாது. அதை பெருமையாக நானும் சொல்கிறேன். எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது, படிக்கலை. ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ்ன்னு வரும் பொழுது இங்கே இந்தியாவில் நிறைய மொழிகள், அது குஜராத்திலேருந்து எல்லாமே அதிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பழைய சமஸ்கிருதம், பழைய கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட்னு ஒன்று இருக்குது, அந்த வேதங்கள் எழுதினது. இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, சமஸ்கிருதம் முன்னாடி வந்ததா தமிழ் முன்னாடி? இல்லை நீங்கள் அப்படி யோசிக்கவே முடியாது. ஏன்னா சமஸ்கிருதத்துக்கு ஒரு பழமையான ஒரு வரலாறு இருக்குது. லத்தீன் மொழி ரொம்ப பழமையானது. நீங்கள் லத்தீன் மொழி வந்து இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்தில் வருதுன்னா இதில் இருக்க நிறைய வேர் சொற்கள் அங்கே இருக்குது. இப்போ லத்தீன்லேருந்து தான் நிறைய ஆங்கில சொற்கள், ஆங்கிலமே அதுலேருந்து உருவாகிச்சு. நிறைய கலை சொற்கள், அறிவியல் சொற்கள் எல்லாமே. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் சமஸ்கிருதத்தில் எங்கேயாவது அவங்க வந்து மாறுதட்டி நீங்கள் அமித்ஷா சொல்லலையே, அப்பா ஐரோப்பிய மொழிகளுக்கெல்லாம் நாங்கள் தாய்மொழின்னு சொல்லலை. அவர் வந்து இங்கே சுருக்கிறார், இந்திய இந்த உபகண்டத்தில் வந்து நிறைய அநேக மொழிகள், கவனமான வார்த்தை அது. நீங்கள் அவர்கிட்ட போய் எப்படி மன்னிப்பு கேட்க வேண்டும்னு டிபேட்டில் நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் யோசித்து தானே பேசணும். ஒன்று நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் படிச்சுட்டு அவர் வரலாறு தான் பேசுகிறாருன்னு. கமல் வந்து தனிப்பட்ட முறையில் கலைஞர் அதெல்லாம் விட்டுடுங்க.
நீங்கள் என்ன இந்திய சினிமாவின் சொத்துன்னு நீங்கள் மாறுதட்டி எல்லாரும் பேசுகிறாங்க, அது ஓகே. இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு ரஜினி பிடிக்கும்னு நான் சொல்லக்கூடும். அவர் நல்லா எங்கேயோ கேட்டால் குரல்ல கிளாசிக்காக ஆக்ட் பண்ணாருன்னு. அதுக்காக இவர் சரியில்லை நான் சொல்லலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்கும். அவர் வந்து இப்போ சீமான் வந்து எனக்கு இந்த இடத்துல நான் ரொம்ப முரண்படுறேன். இப்போ பெரியார் பற்றி பேசும் பொழுது மகிழ்ச்சி அடைந்தேன், அது சரியான வாதம், சரிங்களா? ஆனால் இப்போ நீங்கள் பேசும் பொழுது அப்படியே அடித்து விட்டுட்டு போகிறீங்க. மொழி ஞாயிறு தேவனைய பாவனார் பேசியிருக்காரு, மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை பேசியிருக்காரு, அடுத்து போகிற போக்கில் இறையனாருங்கிறாரு. நானும் யோசிக்கிறேன், இறையனார் யார்? இப்போ மொழியியல் அறிஞர்னா சிவபெருமான். அவர் எழுதினதான் ஒரு பாட்டு தமிழ் இலக்கியத்தில், பழைய இலக்கியத்தில் வருது, கொங்குதேர் வாழ்க்கைன்னு ஒரு பாட்டு. நீங்கள் அப்படியே போகிற போக்கில் சொல்லிட்டு போகாதீங்க, நீங்கள் நிதானமாக யோசிங்க. அவர் இன்னொன்று சொல்கிறார், அவர் மன்னிப்பு கேட்கக்கூடாது. வேல்முருகன், தமிழர் வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன், இதில் திமுக சைட்லேருந்து எதுவும் அந்த மாதிரி நான் பார்க்கல. கனிமொழி அவர்கள்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு அவங்க உடனே நான் எதுவும் பேசலையே அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்போ அவங்க கவனமாக இருக்காங்க, உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். ஏன்னா ரெட் ஜெயண்ட் தான் இப்போ ராஜ்கமல் ப்ரொடக்ஷன்ஸ்னாலும் வெளியிடுறது அந்த சிவப்பு பூதம் தான் வெளியிடுதுன்னா அவங்க வந்து அவங்களுடைய பிழைப்பு, அது கவனமாக இருக்காங்க. மேம் இன்னொரு விஷயம் வந்து அவர் வந்து வேணும்ட்டு ஹட் பண்ண பேசலை, ஒரு எல்லாரும் ஒன்றுன்னு காட்டுறதுக்காக பேசினாரு. இப்போ அது வந்து அந்த லாங்குவேஜ் மக்களை புண்படுத்தியிருக்கு அப்படின்னா அவர் கோர்ட்டில் போய் நான் இந்த உள்நோக்கத்தில் பேசலை, நான் பேசுறது உங்களுக்கு வருத்தம் அளிக்கும் விதமாக இருந்தால் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு அதை சிம்பிளாக முடிச்சா பிரச்சனை இல்லையே. இந்த அளவுக்கு இதை கொண்டு போயிருக்க வேண்டியது நீதிமன்றம் கேட்குது. உங்களுக்கு ஈகோவா? நீதிமன்றம் அவர் வந்து நாகப்பிரசன்ன அந்த நீதியரசர் ஒரு விஷயம் சொல்றாரு, நீதிமன்றம் உங்களை மன்னிப்பு கேட்க சொல்லலை, கன்னட அமைப்பினர் கேட்க சொல்கிறாங்க. நீங்கள் பேன் இண்டியா ஃபில்ம்னு தயாரிக்கிறீங்க, நீங்கள் வச்ச படத்துக்கே வந்து ஃபஸ்ட்டு தமிழ் பெயர் கிடையாது, தக் லைஃப்னு வைக்கிறீங்க, சரி அது உங்கள் விருப்பம். ஆனால் கேளிக்கை வரி விலக்கு கொடுத்ததா நான் படித்தேன் ரீசண்டாக, அது கன்ஃபார்ம் பண்ணலைன்னா வெரிஃபை பண்ணணும். எதுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரில, நாங்கள் செத்துட்ருக்கோம், அந்த வரி சொத்து வரி ஏற்றிட்டாங்க, அது நீங்கள் இதுக்கு கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு லாபம் வருது. ஏன்னா அது நல்ல கனெக்டட் இருக்குது இவங்களுக்கு அந்த அரசியலோட. நான் ஒன்று சொல்கிறேன், வெளிப்படையாக ஒரு குற்றம் சாட்டுறேன். கமல் சரி சிறந்த நடிகர், நீங்கள் வந்து திரையில் நடிச்சுக்கோங்க, இங்கே வந்து நடிக்காதீங்க. ஏன்னா மக்கள் உணர்வுகளை பணைய வச்சுட்டு கர்நாடகாவில் மக்கள் வாழ்கிறாங்க, இங்கேயும் கன்னட மக்கள் இருக்காங்க, நிச்சயமாக நாங்கள் சகோதரத்துவத்தோடு தான் இருக்கிறோம். நீங்கள் வந்து உங்கள் பட லாபத்துக்காக ஒரு ப்ரமோஷனலாக நீங்கள் பண்ண முயற்சி பண்ணாதீங்க. அதை நீங்கள் இயல்பாக சொல்கிறீங்களா? நிறைய இடத்துல அவர் பேசிட்டு இதே படத்தோட இது கேரளாவில் போய் பேசும்போதும் ஒரு கருத்தை அவர் முன் வச்சிருந்தாருங்க. அதாவது அங்கே தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கு இந்த சரளமாக மலையாளம் பேசினா புரியாது, ஆனால் இங்கே கேரளாவில் இருக்க மலையாளிகளுக்கு வந்து சரளமாக தமிழ் பேசினால் புரியுது உங்களுக்கு அப்படின்னாரு. ஸோ பக்கத்தில் இருந்த மொழியை முதல்ல படிங்க, அதுக்கப்புறம் ஹிந்தி படிக்கலான்ற ஒரு இதுவும், நாம் எல்லாம் திராவிடர்கள் தான் அப்படின்ற ஒரு கருத்தை அங்கே போயும் அவர் பேசியிருக்காரு அப்படின்றது. அதாவது ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணணும், அதில் நீங்கள் குளிர் காய்வீங்க, உங்கள் படம் ஓடணும். மக்கள், நீங்கள் அரசியல்வாதிகள் வந்து மக்களை தான் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணணும். சினிமா வந்து அது ஒரு பகுதி, நாங்கள் பார்த்தாலும் பார்க்காட்டியும் உயிரோடு இருப்போம். ஆனால் எங்களுக்கு சாப்பாடு வேணும், நாங்கள் வரி கட்டிக்கிட்டே இருக்க முடியாது. நான் இந்த தமிழ்நாட்டை பற்றி மட்டும்தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், வேறு எதுவும் பேசலை. வரி நாங்கள் அதை இது பண்ணுவோம், எதுவுமே நீங்கள் செய்யலை. ஆனால் நீங்கள் வந்து இப்போ மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி நான் ஒரு பேட்டி பார்த்தேன், கேஷுவலாக சொல்கிறாரு, இந்த படம் நல்லா இருக்குன்னு நான் எங்கள் வீட்டில் சொன்னேன், எல்லோரும் போகலான்னாங்க. வரிசையாக ஒரு படமாக சொல்கிறார், இது நீ தான் வாங்கியிருக்கியா, இதான் நீ தான், நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக, நீங்கள் வெளியிட போகிறீங்கிறதுக்காக இங்கே பற்றிக்கிட்டு எரியுதுன்னா நீங்கள் ஜாலியாக வேடிக்கை தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்போது ஒரு பொறுப்போடு ஒவ்வொருத்தருமே பேசணும், நீங்கள் ஆளுகிற அரசும் பேசணும். இப்போ எதுவும் எனக்கு தெரிஞ்சு வாயை திறக்கலை, ஆனால் அந்த தொங்கு சதைகள் எல்லாம் பேசுகிறாங்க. திருமாவளவனை கேட்டால் அவர் வரலாறு தானே பேசியிருக்கிறாரு. சரி, நீங்கள் வந்து அவர் வரலாறு பேசியிருக்காருன்னு சொல்கிறீங்க, எங்கே ஆதாரம்? ஒரு ஓப்பன் டிபேட்டுக்கு நல்ல மொழியில் அறிஞர், நான் வந்து எனக்கே சில சந்தேகங்கள் வந்தது, நம்ம எதுவும் தவறாக ஒரு சேனலில் பேசிடக்கூடாது, ஒரு பொறுப்புணர்வோடு பேசணும். நான் வந்து ஒரு நல்ல ஒரு மாடர்ன் லிட்ரேச்சர், சங்க இலக்கியம், மொழியியல் எல்லாம் தெரிஞ்ச ஒரு மனோன்மணியம் சுந்தரனார், இதே பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்ற ராமசாமி, அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டேன், நாளைக்கு சங்கின்னு முத்திரை குத்திடுவாங்க, சொல்லலாமா அவங்க பேரன்னு, தாராளமாக. அவர்கிட்ட காலையில் பேசினேன், நானே இதை ஃபேஸ்புக்கில் எழுதணும்னு நினச்சேன், நல்ல வேளை நான் எழுதலை, வந்து அடிப்பாங்க எல்லாரும், அந்த பேர் தான் வரும். ஆனால் உண்மை இதுதான், நான் சொன்னதான் அவர் உறுதிப்படுத்துகிறாரு. இன்னும் தெளிவாக அவர் ஒன்று சொன்னார், நீங்கள் வந்து தொல்காப்பியம் சொல்கிறாங்கல்ல, பழைய இலக்கண நூல், அதுவே நான் டிபேட்டில் பார்க்குறேன், ஒரே குழப்பம். நாம் தமிழர் கட்சியிலே ஒருத்தர் ஏதோ ஒரு பேர் பார்த்தேன்,
அது பழைய இலக்கிய நூலுங்கிறாரு, அப்புறம் இலக்கணத்துக்கு வர்றாரு, எதேதோ சொல்கிறாரு. இலக்கியத்தில் இருந்தால் இலக்கணம் வர முடியும். அப்போ அதுக்கு முன்னாடியே இலக்கியம் இருக்குது. அது நான் இன்னமும் சொல்கிறேன், தமிழ் வந்து எனக்கு பிடிக்கும், எனக்கு பெரிய பற்று இருக்குது, எனக்கு அம்மா மாதிரி. அதுக்கு ஒரு பழமை இருக்குது. சரியா? அதே மாதிரி இது எல்லாமே அந்த தொல் திராவிட மொழியிலேருந்து வந்த கிளைத்த சகோதர மொழிகளே தவிர அந்த தமிழில் வந்து வேர்ச்சொற்கள் அதிகமாக இருக்குது தொல் திராவிட மொழியில். அப்படி பார்த்தா கன்னடத்துக்காரங்களுக்கு கோபம் வரும். ஏன்னா நாங்களும் ஒரு கிளை மொழி தொல் திராவிட மொழியிலேருந்து. இப்போ சமஸ்கிருதத்தை தான் நிறைய வாங்கியிருக்காங்க. அப்போ தமிழில் இல்லையான்னு கேட்டிங்கன்னா 2000 சமஸ்கிருத சொற்கள், நான் சொல்கிறது 2003 வரைக்கும் இதில் கலந்துருக்கு. அதோட அதிகமாக கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உருது சொற்கள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 900 சொற்கள். இந்த அண்டா, அமீனா எல்லாம் உருது சொற்கள். சமஸ்கிருத சொற்கள் சொல்லிகிட்டே போகலாம். நீங்கள் தமிழ் வந்து தனித்து இயங்கும். அது அதோட சிறப்பு, கிளாசிக்கல் செம்மொழியுடைய ஒரு சிறப்பு. அதே மாதிரி கன்னடமும் தனித்து இயங்க முடியும்னாலும் அதில் சமஸ்கிருதம் நிறைய கலந்துருக்கு. அதை அவங்க பெருமையாகவும் நினைக்கலாம், அது அவங்க விருப்பம். நீங்கள் மலையாளிகள்கிட்ட போய் பேசுனீங்கன்னா, மலையாள சகோதரர்கள்ட்ட பேசுனீங்கன்னா அவங்க நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. 10 நூல் முழுக்க சேர மன்னர்கள் பற்றி தான் வரும். புறநானூரில் நிறைய சேர மன்னர்கள் பாட்டு இருக்குது. ஏன் ஒரு குலசேகர ஆழ்வார் வந்து சேர மன்னர் நிறையா பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே நிறைய சமஸ்கிருதம் தான் கலந்துருக்கு. அப்போது நீங்கள் இப்போ அமித்ஷா, உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷாவை கேள்வி கேட்குறீங்களா, அவரோ மற்றவங்களோ, இப்போ எங்கள் சமஸ்கிருத சொற்கள் தான் அங்கே நிறைய கலந்துருக்கு, அப்போ இதில் இருந்து அது பிறந்ததுன்னு எங்கேயாவது சொல்லி நீங்கள் கேட்டுருங்களா? அநேக மொழிகள்னு சொல்கிறாரு, அது ஆராய்ச்சிக்கு உட்பட்டது, அது உண்மையும் கூட. அதனால் இது வந்து இவங்க கொஞ்சம் அறிவுபூர்வமாக யோசிக்கிறத விட்டுட்டு உணர்வுபூர்வமாக உணர்வு கூட கிடையாது, உணர்ச்சிகரமாக பேசி அவருக்கு ப்ரமோஷன், கமலஹாசனுக்கு சரிங்களா, அவர் எல்லா இடத்துலையும் ஒரு சிக்கலை உருவாக்கிட்டு இந்த தூண்டில போட்டுட்டு அவர் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கார். ஓகேயா? அதில் வந்து இவங்க சண்டை போடுற எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டிபேட்டில் உட்காந்து மொழிகள் பற்றி ஓரளவு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அது ஏதோ கொஞ்சம் படிச்சுட்டு வந்து அவங்க இப்போ ரீசன்ட் ரெஃபரன்ஸ் இருக்கும்ல, பழைய இதுக்குள்ளே போக மாட்டேங்கிறாங்க. நீங்கள் தொல்காப்பியத்தில் பார்த்தீங்கன்னா அவர் 4 சொற்கள், பெயர் சொல், உரிச்சொல், வினைச்சொல் அதெல்லாம் தவிர வடசொல், திசைச்சொல், திரிசொல் பற்றியெல்லாம் பேசுகிறார். அதில் அந்த திசைச்சொல்ல தான் இந்த மொழிகள் எல்லாம் வரும், இந்த வேறுபட்டு போன மொழிகள் ஒரு தொல் திராவிட மொழியிலேருந்து. அது பெரிய ஆராய்ச்சிக்கு உட்பட்டது. இதை நம்ம ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தோம்னா ஏதோ கிளாஸ் ரூமில் இருக்க மாதிரி இருக்கும். அதை நான் விரும்பலை. அதுக்குள்ளே நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் ஆய்வுக்கு உட்பட்டது. அவங்க நிறைய பேர் அதை சொல்கிறாங்க டிபேட்டில். ஏங்க அது வழக்கமாக ஒரு பிஜேபி சார்பாக பேச வர்றவங்கள மற்றவங்கள பேச விட மாட்டாங்க, சண்டை போடுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வரும் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில். இந்த முறை நான் பார்த்தேன், இவங்க வந்து ரொம்ப சாதாரணமாக பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பொறுமையாக, ஏன் அவர் வந்து அது ஒரு இயல்பாக பேசிட்டாரு, அதை சொல்லிட வேண்டியதான். நான் யாருடைய உணர்வையாவது புண்படுத்தி இருந்தால் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஏங்க இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, அது ஸ்ரீலங்கன் இஷ்யூ இருக்குது, அது பெரிய சென்சிட்டேஷன் ஒரு ப்ராப்ளம். ஆனால் அந்த இயக்குனர் ரொம்ப சின்ன ஒரு இளம் வயது இயக்குனர் ரொம்ப கவனமாக பேசுகிறார். நீங்கள் இதில் வேற எதையும் கொண்டு வராதீங்க, புரியுதுங்களா? ஆனால் அந்த படம் நம்ம சிரிச்சுக்கிட்டே பார்த்தா கூட அது முடிக்கும் போது அந்த வலி தெரியுது, அவங்க பிரச்சனை அவ்வளோதான் வேணும். ஆனால் அதே நேரத்தில் அதை நம்ம நாட்டில் வந்து அப்ளை பண்ண முடியாதுன்ற ஒரு அது இருக்கு, அந்த யதார்த்தம். அது தவிர ஒரு பிரச்சனையை நான் முன்வைக்கிறேன், அவ்வளோதான். நம்ம அப்போ அந்த ஒரு இளம் வயது இளைஞருக்கு ஒரு இயக்குனர் இருக்கிற ஒரு பொறுப்புணர்வு உங்களுக்கு ஏன் இல்லை? நீங்கள் அவ்வளோ கோடி பணம் போட்டு எடுக்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், எங்கள் மக்கள் அங்கே இருக்காங்க, எத்தனை பேர் இப்போ குளோபலைசேஷன் ஐடியில் அத்தனை பேர் வேலை செய்கிறாங்க. அவங்க வந்து இப்போது மக்கள் உடனே உணர்ச்சி வசப்பட்டு அடிப்பாங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் சீதாராமையா அதை சொல்கிறார், தமிழ் மக்கள் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு. அவர் சொல்கிறதுல எனக்கு இந்த காங்கிரஸ் கட்சியோட மற்ற இதெல்லாம் விட்டுடுங்க, இதில் ஒரு நியாயம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நீதிமன்றம் கேட்குதுன்னா நீங்கள் வந்து நீதியரசர் சரியில்லை, அவர் மொழிகள் அறிஞரான்னு நீங்கள் எப்படி கேட்பீங்க? அவர் வந்து இவர் மொழியில் அறிஞரான்னு கேட்குறா, நீங்கள் ஆதாரத்தை எடுத்து போட்டுட்டு போங்க, ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கொடுத்தீங்க. அதனால இதில் வந்து நான் என்ன யோசிக்கிறேன்னா, இதை தேவையில்லாமல் அரசியலாக்குறது. பொதுமக்கள் எங்கேயாவது இதை பெருசாக பேசுகிறாங்களா? காய்கறி விலை என்னாச்சு, அரிசி விலை என்னாச்சு, எங்களுக்கு வந்து எதுவுமே சரியாக கிடைக்க மாட்டேங்குது. எத்தனை பேர் வீடு இடிச்சிட்டு அதை பற்றி பேசுகிறீங்களா? சில தலைவர்கள் எப்பயாவது பேசுகிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஒரு சில பேர் இப்போ சீமான தனிப்பட்ட முறையில் நான் சந்திச்சிருக்கேம்மா, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது இதை பார்த்துட்டு. அவர் சந்தோஷப்பட்டதும் அந்த பெரியார் விஷயத்தில். இப்போ கி வீரமணி வந்து பேசுகிறாரு,
ஆமாம் இவர் மன்னிப்பு கேட்க வேண்டாம். ஏங்க நீங்கள் தமிழ் காட்டுமிராண்டி மொழின்னு சொன்ன தலைவர் பெரியாரை தான் நீங்கள் வச்சுருக்கீங்க உங்கள் தலைவராக. நீங்கள் எதுக்கு வந்து சொல்கிறீங்க? நீங்கள் இன்னும் நீங்கள் எல்லாம் மொழிகள் அறிஞரா? தூண்டி விடாதீங்கன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து எனக்கு தெரிந்த ஒரு கல்வியாளர் சேதுகுமணன் அவர் பேர், நல்ல விஷயம் பேரோட சொல்லலாம், டாக்டர் சேதுகுமணன். சமீபத்தில் மதுரையில் ஒரு பெரிய உலக கவிஞர்கள் மாநாடு நடத்துகிறார். அதாவது நிறைய நாடுகள்லேருந்து வந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது பார்க்குறதுக்கு. மொழியெல்லாம் புரியுதோ இல்லையோ, ஆனால் ஒரு அன்பு, அந்த உறவு. அப்போ அதுதான் வேணும். மொழி வந்து கம்யூனிகேஷனுக்காக மட்டும்தான். ஆனால் அதுவே வந்து தகவல் தொடர்பு அற்று போய் உறவுகளை அறுத்து விடுறதா அமையக்கூடாது. உங்கள் அரசியலுக்கோ உங்கள் கேளிக்கை அதில் நீங்கள் வெற்றி பெற போகிறதுக்கோ இதை பயன்படுத்தாதீங்க. எங்கள் மொழியை விட்டுடுங்கன்னு நான் கேட்குறேன். ஏன்னா நீங்கள் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். ஒவ்வொரு காலகட்டம் பார்த்தீங்கன்னா இந்த தமிழே வந்து 80% இந்த சொற்கள் வச்சுருக்காங்க இல்லையா, தோல் திராவிட மொழியுடைய சொற்கள் தனித்து இயங்குதா. இதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா மராட்டியர்கள் வரும்பொழுது கொஞ்சம் மொழி அவங்க பேசுகிற மொழி கலந்துருக்கும். திருப்பியே இந்த திருமலை நாயக்கர் காலகட்டம், விஜயநகர பேரரசு அந்த வருகைக்கு பிறகு நிறைய தெலுங்கு சொற்கள் இங்கே கலந்துருக்கும். இப்படி எவ்வளோ கலந்தாலும் சரி பரவாயில்ல வாங்க, அதையும் கலந்து வந்த பிறகு கூட அது தனித்து இயங்க முடியும். இவங்க மொழி வந்து அது தனித்து இயங்குது, புதிய புதிய இலக்கியங்களை படைக்குது, அதனால தான் அது செம்மொழி. நீங்கள் அதை விட்டுட்டு எங்களுக்காக எங்கள் மொழி மக்களுக்காக மக்கள் பேசட்டும். பாமர மக்களுக்கு கூட அந்த அறிவு இருக்கும். நீங்கள் மொழியியல் அறிஞர்கள் மாதிரி வந்து பேசாதீங்க. இல்லாத ஒரு உண்மையான மொழியியல் அறிஞர்களை வச்சுட்டு பழைய இலக்கியம் பழைய இலக்கணம் தெரிஞ்சவங்க லிங்குவிஸ்டிக்ஸ் தெரிஞ்சவங்களை வச்சு பேசுங்க. இந்த சினிமா ப்ரமோஷனுக்குள்ள அல்லது உங்கள் அரசியல் வாக்கு வங்கிக்காக வந்து உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு அவங்க பாதுகாப்பையோ அல்லது இங்கே இருக்க மக்கள் பாதுகாப்பையோ இரையாக்காதீங்க. எல்லாரும் முடிஞ்சால் பேஷன் ஆஃப் த டங்க்குன்னு ஒரு புக்கு இருக்குது, 4000 ரூபாய் இப்போது. அப்போவும் அதுதான் பல வருடங்களுக்கு முன்னாடி வந்தது. அதில் வந்து வரும், அதாவது 1891 1970 வரைக்கும் சுமதி ராமசாமி எழுதுனது. அவங்க இங்கே உள்ளவங்கள அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்தவங்க எப்படி ஒரு மொழி பிரச்சனையால் மொழி போரால் ஹிந்தி வேண்டான்னு சொல்லி எத்தனை பேர் தீக்குளிச்சாங்க. இப்போ அவங்க குடும்பம் என்னாச்சுன்னு தெரியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அதெல்லாம் முடிஞ்சால் படித்து பார்த்துட்டு நீங்கள் உணர்ச்சியை தூண்டி விடலாமா இப்படி சொல்கிறாரு சீமான். நீங்கள் வந்து படத்தோட சண்டை போடாதீங்க, படையெடுத்துட்டு வாங்க. என்ன சிவில் வாரா வரணும்? இங்கே ஒரு பொறுப்பாக பேசணும் இல்லைம்மா. வேறு கருத்துக்கள்லாம் நல்ல கருத்துக்கள் வைக்கிறாரு. அதனால் அந்த மாதிரி நான் சொல்கிறேன். நம்ம எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றிம்மா.